இலக்கிய சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி அந்த ரவுடி இன்னைக்கு நைட்டு எப்படியும் கௌதம் சாப்பிட போகும்போது சாப்பாட்டு க்யூவில் நிற்கும்போது நீங்கள் 2 பேரும் போயிட்டு ஈபி கனெக்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்குள்ளே யாரும் அந்த ஈபியை ஆன் பண்ணாமல் பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே அந்த கௌதம் கதையை நான் முடிச்சிடுறேன். கௌதமை பரலோகத்துக்கு நான் அனுப்பிடுறேன். அதுக்கப்புறம் நான் சிக்னல் கொடுக்குறேன். நீங்கள் ஈபியை ஆன் பண்ணிவிடுங்க. யாருக்கும் நம்ம மேலே எந்த சந்தேகமும் வராது. கௌதமும் கூட்டத்தில் இருட்டில் யாரால் கொல்லப்பட்டான்னு தெரியவே தெரியாது. நாமளும் ஈஸியாக தப்பிச்சிடலாம். எஸ்எஸ்கே சொன்ன மாதிரி ஒரு பல்கான அமௌண்ட்டு நாம் எஸ்எஸ்கே இருந்து வாங்கிடலாம்டா அப்படின்னு அந்த ரவுடி பிளான் பண்ணி கூட்டத்தில் நிற்கிறான். சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கும்போது கரெக்டாக சொன்ன மாதிரி அந்த ரவுடியோட ஆளுங்க போயிட்டு ஈபியை ஆஃப் பண்ணுறாங்க. ஆஃப் பண்ண வேகத்துக்கு அந்த ரவுடியும் தான் கையில் வச்சிருந்த கயிறு எடுத்து கௌதமுடைய கழுத்தில் போட்டு நெரிக்கிறான். கௌதம் கஷ்டப்படுறாரு. கௌதமால் தப்பிக்கவே முடியல. போட்டு பயங்கரமாக நெரிக்கிறான். கௌதமால் கத்தையும் முடியல. ஏன்னா கழுத்தில் கயிறு இருக்கலையா, பேச்சே வரல. கௌதம் என்ன பண்ண தெரியாமல் டக்குன்னு சுதாரிச்சு தான் கையிலுக்கு தட்டை வச்சு அந்த ரவுடியை போட்டு தலையிலேயே மங்கன்னு அடிக்கவும் சத்தம் கேட்டு அவனுங்க லைட்டையும் ஆன் பண்ண போகிறானுங்க. அதை நம்ம ரவுடி பார்த்துறான். டக்குன்னு கௌதம் இப்படி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து இந்தாண்ட ஓடி போயிடுறான். அவன் தலையில் அடித்ததில் அவனுக்கு பயங்கரமாக வலி வர இவனுங்களும் சத்தம் கேட்குதுன்னு சொல்லி ஆன் பண்ண நிற்கும்போது போலீஸ் அங்கே வரதை பார்த்து அவனுங்களும் அங்கேருந்து ஓடிடுறானுங்க. ஜெயிலில் வந்து கரண்ட்டை ஆன் பண்ணுறாரு. ஆன் பண்ணி பார்த்தா கௌதம் இங்கே கழுத்தில் கையை பிடிச்சிட்டு இருமிக்கிட்டு இருக்காரு. ஜெயிலர் ஓடி வந்து என்னாச்சு சார், என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது யாரும் தெரியல சார், என் கழுத்தில் ஏதோ கயிறை வச்சு என் கழுத்தை போட்டு நெரிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கழுத்துலையும் அச்சு இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜெயிலர் சொல்கிறாரு, ஆமாம் சார், உங்கள் கழுத்தில் அச்சு இருக்குது. டேய், யாரோ அதை பண்ணது? யாரோ திட்டம் போட்டு வேணும் தான் பண்ணியிருக்கீங்க. சொல்லுங்கடா, உண்மையை சொல்லுங்கள், யார் அதை பண்ணது அப்படிங்கும்போது கௌதம் கழுத்தை நெரிக்கும் போது அவனுடைய கையில் ஒரு டேட்டு கொடுத்துருந்தா பார்க்குறாரு. அதனால் அந்த டேட்டு யார்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை. கௌதமுக்கு ஒன்றுமே புரியல, யாராக இருக்கும் அப்படின்னு தேடி பார்க்குறாரு. இருந்தாலும் நாம் அவன் மண்டையில் தட்டில் நல்லா அடித்தோம், கண்டிப்பாக அவன் மண்டை வீங்கியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கௌதம் ஒரு ஆளாக பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ரவுடி தான் தலை லைட்டாக வீங்கிக்கிறத பார்த்துறாரு. அப்போது இவன் தான் நம்மளை கழுத்து நடிச்சு கொள்ள வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவனும் கௌதமை பார்க்காத மாதிரி திருட்டு முறையோட பார்க்காத கௌதம் பார்த்துறாரு. சரி, இவன் தான், இப்போதைக்கு யார்ட்டி சொல்ல வேணாம், நம்ம மறைமுகமாக மீதியை பார்த்துலான்னு சொல்லி கௌதம் விட்டுறாங்க. ஜெயிலில் வந்து பல முறை கேட்டுமே கௌதம் சொல்லலை. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்க இலக்கியா, கௌதம் காப்பாற்றுறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்குது. நாம் கோர்ட்டில் வாங்கின பர்மிஷன் 2 நாள் தான் இருக்குது. 2 நாள் திரும்ப கோர்ட்டில் இந்த கேஸ் வரும்போது நாம் எப்படியாவது கார்த்தியோ இல்லை கார்த்திக் அடுத்த நாகவியோ கண்டுபிடிச்சி கோர்ட்டில் ஒப்படைச்சே ஆகணும். அப்படி மட்டும் ஒப்படைக்கலன்னா இந்த கேஸ் இதுக்கப்புறம் நம்மளால் கைவிட்டு போயிடும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன பண்ணுறது இப்போது அப்படின்னு இலக்கியா ஒன்றும் பண்ண முடியாமல் தவிச்சு பண்ணிக்கிறாங்க. சரி, நமக்கு வேறு வழி இல்லை. கடவுள் தான் இனி இருக்கிற ஒரே வழி. கடவுள் நினச்சா மட்டும்தான் நம்மளை காப்பாற்ற முடியும். ஏன்னா நமக்குன்னு இருந்தது ஒன்றே ஒன்று தான், அந்த நாகு ஃபோட்டோ மட்டும்தான். ஆனால் நாகுவை எங்கே தெரியுமே கிடைக்கல. ஹேபியஸ் கார்பஸ் ஒன்றும் அப்ளை பண்ண முடியல. நாம் நாகுவை தேடி நாகு கிட்டக்க நெருங்க அந்த தாட்சணினால் கார்த்திக்கு உயிருக்கே ஆபத்து இருக்குது. கார்த்தி உயிரை பணியை வச்சு நாம் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு இலக்கியா கோயிலுக்கு போகிறாங்க. சாமியை வேண்டிக்கிறாங்க. உனக்கு என் மேலே என்ன கோபம் சொல்லு, ஏன் இப்படி எங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க? கஷ்டத்தை கொடு, வேண்டான்னு சொல்ல. ஆனால் அது தாங்கிக்கிற மனசு கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்லை, கஷ்டத்தை நீ எனக்கு கொடுத்தா பிரச்சனை இல்லை. கௌதம் பாவம் நல்லவர். அவர் என்ன பாவம் பண்ணார்? எப்படியாப்பட்ட வீட்டில் வாழ்ந்தார். ஆனால் அவர் இன்றைக்கி கடந்த ஒரு வாரமாக கொசு கடியில் ஜெயிலில் நடக்கக்கூடாத அநியாயம் நடக்குது, அவருக்கு கொடுமை நடக்குது. அவருக்கு எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிச்சிட்ருக்கார் ஜெயிலில். அவர் பாவம் இல்லையா? அவரை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன தான் வழி இருக்குது? எந்த வழி இல்லாமல் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி நானும் கஷ்டப்படுறேன். இங்கே பாரு கடவுளே, நான் உன்ட்ட நல்லா சொல்கிறேன், இன்னும் 2 நாளில் இந்த கோர்ட்டில் கேஸ் திரும்ப ஹீரிங் வருது. அதுக்குள்ளே நான் கார்த்தி இருக்கிற இடத்தையோ இல்லை நாகுவையோ கண்டுபிடிச்சி தீரணும். அப்படி கண்டுபிடிச்சி அவங்கள வெளியே கொண்டு வந்து அது மூலிமா கௌதமை நிரபராதின்னு நிரூபிக்க முடியலன்னா நான் அதுக்கப்புறம் உயிரோட இருக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை. கௌதம் மட்டும் குற்றவாளின்னு சொல்லி கோர்ட் தண்டனை கொடுத்து கௌதம் ஜெயிலுக்கு போயிட்டார்னா சத்தியமாக சொல்கிறேன், இதே ஒரு சன்னதி வந்து என் உயிரை நான் மாற்றிப்பேன். அதுக்கப்புறம் யார் நடத்தாலும் சரி, என்னை காப்பாற்றவே முடியாது, இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா கிளம்புறாங்க. டக்குன்னு இங்கே இலக்கியாவுக்கு ஒரு சாமியார் வந்து, என்னம்மா நீ பாட்டுக்கு வந்த, சாமிகிட்ட சண்டை போட்ட, நீ பாட்டுக்கு போகிற, இப்போ என்ன? நீ எதிர்பார்க்குறது, நீ ஆசைப்படுறது நடக்கும்னு நீ நினைக்கிற, அவ்வளோதானே? சரி போ, போகிற வழியில் நீ ஆசைப்பட்டதை பார்ப்ப. அந்த ஆத்தா உனக்கு உதவி பண்ணாலும் முடிவு பண்ணிட்டா. இங்கே பாருமா,
ஆத்தா என்றைக்குமே அவளுடைய பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கஷ்டப்படுத்தி பார்ப்பா. ஏன்னா தான் பிள்ளைங்க வாழ்க்கையில் என்றைக்கா இருந்தாலும் கஷ்டப்படணும், அதனால இப்பயே பட்டுக்கட்டும் அப்படின்னு ஆரம்பத்தில் அவனை கஷ்டப்படுத்தி பார்ப்பாம்மா. ஆனால் ஆத்தா அவள் குழந்தைங்கள கைவிட்டுற மாட்டா, நம்பிக்கையோட போ அப்படின்னு சொல்லவும் இலக்கியம் சாமியை பார்க்குறாங்க. பெல் அடிக்குது. ஓகே, நீ சொல்கிற மாதிரி நான் போகிறேன். நீ என் மேலே கொஞ்சமாச்சும் கருணை வச்சனா அந்த நாகுவை எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா போகிறாங்க. ஆட்டோவில் போகும்போது அவன் சாமிகிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி நாகுவை பார்க்குறாங்க. பார்த்தோன்னு இலக்கியாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. நல்ல வேலை, உன் கருணையே கருணா ஆத்தா. இப்போ தான் உங்ககிட்ட மனசார வேண்டிகிட்டு வந்தேன். இப்போ நான் அவனை பார்த்துட்டேன். இது போதும் எனக்கு. இவன் மட்டும் கார்த்திக் இடத்துக்கு போனான்னா கார்த்தி எங்கே கடத்தி வச்சுக்கான்னு நான் கண்டுபிடிச்சிடுவேன். அது மூலிமா போலீஸை வர சொல்லி கார்த்தியை காப்பாற்றிடுவேன். இந்த நாகுவையும் பிடிச்சி இவனுக்கு பின்னாடி இருக்க அந்த எஸ்எஸ்கேவுடைய உண்மையான முகத்தை கிழிச்சு கார்த்தி அஞ்சலி எல்லாருக்கும் அந்த எஸ்எஸ்கே யார் அப்படிங்கிறத நிரூபிச்சிடுவேன் அப்படின்னு இலக்கியா மனசாக நினச்சிக்கிட்டு அந்த நாகுவை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. இலக்கியா நினச்ச மாதிரி நாகு ஒரு பாடஞ்சு வீட்டுக்கு போகிறான். அங்கே தான் கார்த்தி இருக்காங்கிறத இலக்கியா கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இலக்கியா நேராக போலீஸுக்கு கால் பண்ணி ஹெல்ப் கேட்குறாங்க. போலீஸும் உடனே அங்கே வந்துடுறாங்க. வந்தால் கார்த்தி மாட்டிக்கிறாரு. கார்த்தி மாட்டுறவங்க மட்டும் இல்லாமல் அந்த நாகுவும் மாட்டிக்கிறான். நாகு மாட்டினதுக்கப்புறம் நாகுவை பிடிச்சி அடித்து விசாரிக்கிறாங்க. விசாரித்தா எஸ்எஸ்கே தான் அதெல்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு அந்த நாகு உண்மையை ஒத்துக்கிறான். அதே மாதிரி இங்கே ஒரு பக்கம் கௌதம் ஜெயிலில் அந்த மண்ணில் அடிபட்ட ரவுடியை தனியாக மாட்டவும் அவனை பிடிச்சி உண்மையை சொல்கிறான். எதுக்கு என்னை கொலை வந்த, யார் சொல்லி கொலை வந்த சொல்லிட்டான்னு கேட்க, இங்கே பாருங்க யார் தம்பி நின்று தேவையில்ல பிரச்சனை பண்ண அப்படின்னு கௌதம்கிட்ட பிரச்சனை பண்ணுறான். ஜெயிலில் வந்துடுறாரு. அவர் ஏற்கனவே கௌதம் சாருக்கு தெரிஞ்சவர் தானே. அவரும் வந்து, டேய் எனக்கு தெரியும்டா, உன் தலையில் நல்லாவே அடிபட்டிருக்கு. நேற்று கௌதம் தம்பி தான் கழுத்தில் கயிறு பிடிச்சி அடிக்கும்போது தட்டால் தலையில் அடிச்சுன்னு சொன்னாங்க. சொல்டா உண்மை சொல்லு, எதுக்கு கௌதம் சார் கொலை வந்த சொல்லிட்டான்னு கேட்க, ரவுடியில் ஒன்றும் பண்ண முடியல. நீ மட்டும் இப்போ உண்மையை சொல்லலை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்ஸ்பெக்டர் வருவார். நேற்று அந்த பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லுவேன். அப்புறம் எல்லாரும் கூப்பிட்டு விசாரிப்பார். நீயாவே மாட்டிப்ப. ஏன்னா மண்டை மேலே இருக்கிற ஆதாரத்தை உன்னால் மறைக்க முடியாது. உண்மையை சொல்லப்படியா இல்லையா அப்படின்னு மிரட்ட அந்த ரவுடியும், நான் சொல்லிடுறேன் சார், என்னை அனுப்பிச்சது வேறு யாரும் இல்லை, உங்கள் எதிரி, தொழில் ரீதியான எதிரி எஸ்எஸ்கே தான் என்னை அனுப்பினார். இதுக்கு மேலே கௌதம் உயிரோட இருக்க தேவையில்லை, கௌதம் கதையை முடிச்சிடுன்னு அவர் தான் சார் அனுப்பிவிட்டார், அதனால தான் வந்தேன் அப்படின்னு அந்த ரவுடியும் உண்மை சொல்கிறான். ஒரு பக்கம் கார்த்தியை கடத்தினது எஸ்எஸ்கே தான் அப்படின்னு உண்மை தெரிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் ஜெயிலில் வச்சு கௌதமை கொல்ல பார்த்துருக்கேன் எஸ்எஸ்கே அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சு போச்சு. ஸோ ரெண்டு பக்கமும் எஸ்எஸ்கே மாட்டினால எஸ்எஸ்கேவால் இது தப்பிக்கவே முடியாது. கண்டிப்பாக எஸ்எஸ்கே அவருடைய கடைசி காலம் வரைக்கும் ஜெயிலில் தான் கலந்து கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு எஸ்எஸ்கே தள்ளப்படுறாரு. இலக்கியா ஒரு வழியாக அவங்க ஆசைப்பட்ட மாதிரி கார்த்தியை எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றிடுறாங்க. அதே மாதிரி கார்த்தியை கடத்தினது கௌதம் இல்லை, கௌதம் நிரபராதி, கௌதமுக்கு இந்த கடத்தலுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு இலக்கியா கோர்ட்டை நிரூபித்து கௌதம் நிரபராதியாக வெளியவும் கொண்டு வராங்க. இலக்கியா எஸ்எஸ்கேவை பார்த்து, என்ன எஸ்எஸ்கே ரொம்ப ஓவராக ஆடின, இப்போ என்னாச்சு? இதுக்கு தான் சொல்லுவேன், கடவுள் எப்போதும் நல்லவங்கள சோதிப்பார், ஆனால் கடைசியில் கைவிட மாட்டார் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். கெடுதல் மட்டுமே பண்ணால் கடைசியில் இதுதான் தண்டனை. போய் ஜெயிலில் தண்டனை அனுபவி, அப்போ தான் உனக்குலாம் புத்தி வரும் அப்படின்னு இலக்கியா எஸ்எஸ்கே மூஞ்சில் காரி துப்பிட்டு கௌதம் அழைச்சிட்டு வீட்டுக்கும் போகிறாங்க.